மாவீரன் நெப்போலியன். இவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. மகா புத்திசாலி, மகா வீரர், துணிஞ்ச வீரர். எதுக்குமே 3 நிமிஷம் தூங்கினாவே ஒரு நைட்டு தூங்கினதுனுடைய ஓய்வு அவர் எடுத்துக்குவாராம். அதுவும் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டே தூங்குவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வரலாறு பயங்கரமாக இவரை பற்றிலாம் சொல்லுது. அவருடைய சின்ன வயசுலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க அந்த அம்மா. அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் ஒவ்வொரு காரியமும் அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் அவர் செய்கிறதே இல்லை. அவர் நெப்போலியனுடைய வரலாறு அவர் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமாகவும் அவங்க கூடவே வராங்க. அவர் வெற்றி அடைஞ்சு ரொம்ப பெரிய உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு இளம் வயசு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறா. அவன் மேலே அவருக்கு காதல் வந்துடுது. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் மகாராணியாக இருக்கணும், இன்னொரு மகாராணி இருக்கும்போது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை தன்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க விலகிடுறாங்க. என்ன சரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவள் கூட பிறந்தவங்க 4-5 பிரதர்ஸ், அவங்களையும் கூட்டிகிட்டு கூடவே வச்சுருந்து அவள் மேலே உள்ள மோகத்துலேயும் அவங்களுடைய தப்பான ஒரு வழிநடத்துலையும் இவர் நிறைய இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க தான் இவர் கைதாகிறதுக்கே அவங்க தான் காரணமாக அமைஞ்சிடுறாங்க. அப்போ அவரை தனியாக ஒரு தீவில் சிறையில் வைக்கிறாங்க. நெப்போலியன் கடைசியாக ஒரு தீவில் தனிச்சிறையில் வைக்கிறாங்க. அப்போ அவருடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டப்போ அவருடைய முதல் மனைவியை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் மனைவியை கூட்டிகிட்டு வராங்க அந்த தீவுக்கு. அதிகாரிகள் எதிரி நாட்டு அதிகாரிகள் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு முதல் மனைவிகிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா ஏன்னு கேட்குறாங்க. நீ மட்டும் நான் அன்றைக்கி அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு எதிர்த்து நின்று இருந்தா நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் தான் மகாராணியாக இருப்பேன், நான் தான் உங்கள் கூடவே இது வரைக்கும் வந்தேன், இப்போ நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை நான் மாறி இருப்பேன், இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. நீ என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் என்னுடைய வெற்றி எல்லாம் சேர்ந்து எனக்கு மதப்பாயிடுச்சு. அவன் மேலே இருக்கிற காதல் என்னை கண்ணை மூடி என்னை கொண்டுட்டு இன்றைக்கி சாவர நிலமையில் நான் இந்த தனிச்சறையில் எதிரிகளோட அடிப்பட்டு வதப்பட்டு சித்திரவதைப்பட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு தீவில் சிறைப்பட்டு நான் இந்த மாதிரி சாவறதுக்கு நீ தான் காரணம். என்னை விட்டுட்டு மட்டும் நீ போகாமல் இருந்திருந்தீன்னா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது, என் சாவுக்கு நீ தான் காரணம்னு சொன்னாராம். அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் டைவர்ஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள் இதெல்லாம்.